அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கும் போது தலைப்பு எப்படி தப்பிச்சு வர்றது, எங்க இருந்து சொல்றோம் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா தினமும் செய்யறதுதான். நம்ம எதனா புதுசா வாழ்க்கையில ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் போது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கூட இருக்கிறவங்களா, இதெல்லாம் உனக்கு எதுக்குடா, தேவையில்லாத ரொம்பலாம் பண்ணாதடா, எதுக்கு போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இதை சயின்ஸ்ல என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நண்டு குணம். ஒரு மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நண்டுகளை பிடிச்சிட்டு ஒரு கூடையில போட்டு அது மூடாமே போயிடுவாங்க. ஏன் காரணம் அந்த நண்டு ஒண்ணு வெளியே வந்தாலே அது இருக்கிற எல்லா நண்டுகளும் அதை பிடிச்சிட்டு வந்துடும். இதே மாதிரி தாங்க நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, அவங்களும் முன்னேற மாட்டாங்க, நம்மளையும் முன்னேற விட மாட்டாங்க. இதேதான் எல்லாருமே பண்ணுறாங்களே. இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைலண்ட் எக்ஸிகியூஷன். எப்படி நம்ம மனசுல பழக்கம் இருக்கு, எது பண்ணாலும் உடனே எடுத்த உடனே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ போடுறது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ போடுறது, இப்படி இருந்தா எப்படிங்க நம்மளை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் நம்ம கனவை சொன்னா நடக்குமா? நம்ம கிட்ட இருக்க மொத்த பாசிட்டிவ் எனர்ஜி உறிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் எதுக்குடா, ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க, நீ எதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இதை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாம சப்தமே இல்லாத உழைங்க. அந்த சப்தம் நீங்க ஜெயிச்சிட்ட அப்புறம் வர சப்தம் அவங்க வாயை அடிக்கட்டும். மூணாவது, செட் பவுண்டரிஸ். நீங்க உங்க டைம் உங்களை மதிக்காதவங்க கூட தினமும் சாயந்தரம் இருந்து வெட்டியா டீ குடிக்க போறீங்களா, ஊர் சுத்துறீங்களா, அதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. நாகரிகமா நோ சொல்ல பழகுங்க. இப்படிதான். அதுக்கு அடுத்து நம்ம மனசு எப்படி தெரியுமா? ஒரு பாஞ்ச் மாதிரி. நம்ம சுற்றி இருக்கவங்க எப்போதுமே நம்மளை நெகட்டிவா பேச நாமளும் அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு நாமளே நினைச்சுக்கோம். இப்படிதான். ஃபர்ஸ்ட் அங்கிருந்து விலகுங்க. இப்படிதான். உங்களுடைய நேரம் விலை மதிப்பற்றது, அது உங்களுக்காக பயன்படுத்துங்க. மூணாவது, அப்கிரேட் யுவர் சர்க்கிள். நீங்க உங்க காலேஜ், எங்க ஊர்ல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, எங்க காலேஜ்ல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க அப்படின்றது இல்லைங்க. இப்போதைய டிஜிட்டல் உலகத்துல நீங்க இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஃபாலோ பண்றீங்களோ, யூடியூப்ல எந்த வீடியோ பாக்குறீங்களோ அவங்க தாங்க உங்களுடைய சர்க்கிள்னு சொல்லலாம். எப்படின்னா உங்களுடைய திறமையை நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற 5 பேருடைய ஆவரேஜ் நீங்க தானே வச்சுக்கோங்க. அந்த 5 பேர் மேல போனா நீங்களும் மேல போங்க, அப்படி இல்லைன்னா கீழே தான் போவீங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, உங்க சர்க்கிள் இந்த மாதிரி எதனா ஒரு நன்றிங்க இருந்துச்சுன்னா அவங்கள விட்டு எப்படி தப்பிக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோ இம்ப்ளிமெண்ட் ஆக லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.